வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு நியூ சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியாவில் என்னென்னலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குதோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த சீரிஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது ரெண்டாவது வீடியோ. நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு படித்து செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒரு சின்ன ப்ராப்ளமால் நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்லைனா ஒரு ஃபார்மேட் கரெக்டாக இல்லை, இல்லைனா கரெக்டான டேட்டில் அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க அப்படின்னா அதை உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்க முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், நார்மலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அது எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை எடுத்த உடனே சொல்லுவேன் அப்படிங்கிறது இல்லை. பட் வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களோட பாயிண்ட்டை நான் சொல்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்குமெண்ட்ல அப்படின்னா நீங்கள் நம்முடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சந்துரு மேத்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேட்டில் கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். 2 நாள் 3 நாளுக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, நான் இந்த வீடியோவில் சொன்னதை தவிர்த்து ஒரு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அதில் க்ரூஷியல் டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஓகே, க்ரூஷியல் டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. க்ரூஷியல் டேட்னா என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டு தான் வந்து நிறைய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட்டாக இருக்கும். ஒரு சில எக்ஸாமுக்கு வேற ஒரு டேட்டும் கொடுப்பாங்க. ஓகே, அந்த டேட்டில் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் உங்களுக்கு இதுக்கான ஏஜ் இருக்குதா, அந்த டேட்டில் இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் அந்த க்ரூஷியல் டேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் 10th கொடுத்துருக்கலாம், 12th கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தா போதுமா, இல்லைனா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா. இப்போ ஒரு சில எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் அவங்க ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நிறைய எக்ஸாமில் அது இருக்காது. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சிலேயோ ரயில்வேலையோ எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் என்கிட்ட சர்டிஃபிகேட் வரலை, நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, அப்ளை பண்ணலாமா? ஏன்னா கம்ப்ளீட் பண்ண அடுத்த நாளே சர்டிஃபிகேட் வராது. 5-6 மாதம் ஆகும், 1 வருஷத்துக்கிட்ட கூட ஆகும் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு. பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுனால நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் எப்போ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ, அது எக்ஸாம் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து மினிமம் 7 மாதம் 8 மாதம் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் அப்போ கொண்டு போய் காட்டினா போதுமானது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுறப்பவே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் தான். இப்போலாம் நிறைய எக்ஸாமில் கேட்குறதே கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட பர்சன்டேஜ் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற டைமில் உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட் இருந்தால் போதுமானது. ஒரிஜினல் அந்த டைமில் உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, அப்ளை பண்ணுற டைமில் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு என்கிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் இருக்குது, டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னாலுமே அதுவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் ஜாபுக்கு போகிறீங்க, கான்ஸ்டபிள் இல்லைனா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. வேற ஒரு சில எக்ஸாமுக்கும் சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் இருக்கணும், எவ்வளோ வந்து உங்களுக்கு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஜாபுக்கும் கேட்க மாட்டாங்க. யூனிஃபார்ம் ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம்
ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏஜ் லிமிட்டுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் தான். 99% வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் போதுமானது. ஒரு சில எக்ஸாமுக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இல்லாட்டியுமே நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணலாம். எங்கேயோ 1-2 இடத்துல தான் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை தான் அவங்க வந்து ப்ரூஃபாக எடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நார்மலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரி அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஓபிசிக்குள்ளே யாரெல்லாம் வருவீங்க, இடபிள்யூஎஸ்க்குள்ளே எப்படி வருவீங்க, யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத விட எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வயசு அதிகமாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வயசு அதிகமாக இருக்கலாம். இது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சேம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதான் கொடுப்பாங்க. அதில் சோல்ஜர் ரேங்க்குக்கு, அதில் சிவிலியனுக்கு கிடையாது. ஓகே, அதே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் வரும், அதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் சோல்ஜர் ரேங்க்குக்கு இல்லைன்னா ஆஃபீஸர் ரேங்க்குக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸேஷனுக்கு உங்களோட இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா போதுமானது. அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிக்கணும். ஃபார்மேட் பற்றி நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நார்மலாக எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், ரயில்வேல வரக்கூடிய மேக்ஸிமம் வேகன்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப் இருக்காது. ஓகே, தமிழ்நாட்டுக்கு இருக்கும். இப்போ ரயில்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கும், தனித்தனி ஜோன் இருக்கும், அதுக்கு வந்து வேகன்சி இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து தனி கட் ஆஃப் தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க தான் அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்காது ரயில்வேல. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் கான்ஸ்டபிள் ஜிடி, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடி, அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வேகன்சி இருக்கும், தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதுக்கு அப்ளை பண்ணணும், அவங்கள தான் அதில் செலெக்ஷன் பண்ணுவோம், அவங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, அது எந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வேகன்சி இருக்கும், தமிழ்நாட்டுக்காரங்களை தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு தான் நேட்டிவிட்டி தேவை. மற்ற ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குலாம் நேட்டிவிட்டி தேவையில்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் பார்ப்பாங்க, 12th மார்க் ஷீட்டையும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிகிரியோட மார்க் ஷீட், டிகிரியோட சர்டிஃபிகேட்டையும் பார்ப்பாங்க. நான் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷனே அப்படின்னா 10th மார்க் ஷீட் மட்டும் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ரொவிஷனல் தான் இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், மோஸ்ட்லி ஆதார் கார்டு தான் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க. ஓகே, ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்களோ, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இல்லைனா மாற்றுத்திறனாளினா பிடபிள்யூ கேண்டிடேட்டாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அது எந்த டேட்டுக்குள்ளே எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் யூஆர் கேட்டகரியிலையோ இல்லைனா ஓபிசியில் கிரிமி லேயர்லையோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்டகரிக்கு தேவையில்லை. ஓபிசியில் நான் கிரிமி லேயர்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை. அவங்க தான் ஓபிசி கேண்டிடேட்டாக அப்பியர் ஆகவே முடியும். மோஸ்ட்லி நிறைய பேர் ஓபிசியில் நான் கிரிமி லேயரில் தான் இருப்பீங்க. கிரிமி லேயர்னா என்ன அப்படிங்கிறதையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் கண்டிப்பாக. நேட்டிவிட்டி அந்த போஸ்ட்டுக்கு நான் எந்த போஸ்ட் சொன்னோம் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒரு சில எக்ஸாமுக்கு என்சிசியில் போனஸ் மார்க் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட்டோ, பி சர்டிஃபிகேட்டோ, சி சர்டிஃபிகேட்டோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் எது உங்ககிட்ட இருக்குதோ, இதில் எது ஹையஸ்ட் உங்ககிட்ட இருக்குதோ அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்
என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதுக்கான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ்லையோ இல்லைனா ஓபிசி நான் கிரிமி லேயர்லையோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையுமே வாங்கிருங்க. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 ஏப்ரல் டு 2027 மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர். இது ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் ஏப்ரல் டு மார்ச் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குற இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ ஓபிசி சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கணும். இப்போ நீங்கள் 2026 இருக்கீங்க அப்படின்னா 2026 ஏப்ரல் டு 2027 மார்ச்சுக்குள்ள அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒரு வாட்டி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கின சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் நீங்கள் வாங்கணும். ஒரு சில எக்ஸாமில் 3 வருஷம் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. பட் அது நடுவில் ப்ராப்ளம் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இந்த தலைவலியே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையுமே இடபிள்யூ சர்டிஃபிகேட் இல்லைனா ஓபி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று இ சேவை மையம்ல போய் கேளுங்க, இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரோட விஏஓ யாரோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஆன்லைனில் கொடுக்குறதே போதுமானது. அந்த ஃபார்மேட்டே போதுமானது. நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் போதுமானது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டி வாங்கினா போதும். அதை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷில் எழுதியிருக்கணும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதே போதுமானது. இல்லை நான் பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அட்டை மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவே போதுமானது. ஓகே, இல்லை நியூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அது ஆன்லைனில் வாங்கினதுனாலும் அதுவும் போதுமானது தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வச்சுக்கிட்டு ஓபிசிலையோ இடபிள்யூஎஸ்லையோ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜாதி சான்றிதழ் பத்தாது. அதுக்கு இடபிள்யூஎஸ் ஓபிசி தனியாக வாங்கணும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓபிசின்னு ஒரு ஃபார்மேட்டில் தனியாக வாங்கணும். எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் நார்மலாக தமிழ்நாட்டில் வாங்குற ஒரே சர்டிஃபிகேட் தான். நீங்கள் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓபிசிக்குள்ளே நிறைய கம்யூனிட்டியில் இருக்கவங்க வருவீங்க. ஓகே, நிறைய கேஸ்டில் இருக்கவங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். அது உங்ககிட்ட இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே, கிளியராக இருக்கும் நம்புறேன். இதுவும் நம்ம கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. பட் இது வேற சர்டிஃபிகேட். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி நேட்டிவிட்டி ஒரு சில எக்ஸாமுக்கு தேவைப்படும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி உண்டு. ஒரு சில இடத்துல 5 வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களோட சர்டிஃபிகேட்ல வேலிடிட்டி மென்ஷன் ஆயிருந்தா அது வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தேன், 5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் போதுமானது. நீங்கள் புதுசாக வேற ஒரு ஃபார்மேட்டில் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் கிரிமி லேயர்னா யாரு, ஓபிசிக்குள்ள யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓபிசிலேயே கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர்னு இருக்குது. ஒரு சில கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயராக இருந்தால் தான் நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ண முடியும். கிரிமி லேயர்னா நீங்கள் யூஆரில் தான் அப்ளை பண்ணணும், ஜென்ரல் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணணும். நான் கிரிமி லேயருக்கான எலிஜிபிலிட்டி, மெயினான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வருஷத்துக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். ஓகே, அப்படி இருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, இதை வந்து கடந்த 3 வருஷத்துல பார்ப்பாங்க. அந்த 3 வருஷமும் 8 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இருந்திருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகே, இது மட்டும் கிடையாது. 8 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களும் ஒரு சிலர் நான் கிரிமி லேயர்ல வருவீங்க. உங்க அப்பா வந்து எந்த மாதிரி ஜாப்ல இருக்காங்க, என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இது வேரி ஆகும். இது மெயின் கண்டிஷன். ஓகே, நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய விஓட்ட கேட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஓபிசி கிரிமி லேயர்ல வருவீங்களா, நான் கிரிமி லேயர்ல வருவீங்களா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நிறைய பேர் நான் கிரிமி லேயர்ல தான் இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓபிசி கேண்டிடேட் தானா, நான் ஓபிசி கேட்டகரிக்குள்ள தான் வருவானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க,
ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்களா, உங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசிக்குள்ளே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா கேஸ்டோட நேமும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஏல வர்றது, அடுத்து பியில் வர்றது, அந்த மாதிரி வரும். நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட்டுமே இதில் வந்துடும். ஓகே, அதாவது ஓபிசியில் இருக்கக்கூடிய கேஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், அகமுடையார் வந்திருக்கு, ஆழ்வார், அதுக்கப்புறம் அம்பலக்காரர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆண்டி பண்டாரம், ஆரையார், இந்த மாதிரி உங்களோட கேஸ்ட் இதில் இருக்கான்ட்டு பாருங்கள். இதில் இருக்குதுன்னா நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ். இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ளே யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்தை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்குது, உங்ககிட்ட வீடு இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸா இல்லைனா யூஆரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா யூஆர் கட் ஆஃபையும் இடபிள்யூஎஸ் கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். பட் இதில் கம்மியாக இருக்குது. நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாட்டுக்குன்னு வேகன்சி கொடுத்து தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும் செலெக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதில் இடபிள்யூஎஸ் போஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லே ஆகாது, அது ஃபில்லே ஆகாது. ஓகே, எத்தனை போஸ்ட் கேட்டிருக்காங்களோ அத்தனை ஆளே அதில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக 100% செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, அதனால் இடபிள்யூஎஸ்ல நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. இடபிள்யூஎஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இதில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட லெட்டர் பேடில் அது இருந்தால் போதுமானது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான். இதை வச்சு நான் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆயிருக்கேன். ஓகே, இதை வந்து ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்களோட லெட்டர் பேடில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதில் உங்களோட பேர் எழுதியிருக்கணும். நீங்கள் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, அதாவது அவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 2 இயர் கேட்டிருக்காங்கன்னா 2 இயர் இதில் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டேட் இருக்குதுல்ல, இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் க்ரூஷியல் டேட் சொல்லியிருந்தேன், அந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். அதாவது க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன ரேங்க்கில் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஜாப் அதில் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, நான் வந்து அப்ரெண்டிஸாக தான் இருந்தேன். அப்ரெண்டிஸையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக தான் இருந்தேன். ஓகே, நான் வந்து ஃபோர்மேனாக ஒர்க் பண்ணேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேசோலைன் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டோட அந்த அந்த ஒரு லைனில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஓகே, அதில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். அதில் மெயினாக இருக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இதுதான், யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும், எந்த டேட்டில் கொடுத்தாங்களோ அதுவும் இருக்கணும். ஓகே, இதில் டேட் நான் வந்து கொடுக்கல. ஓகே, டேட் வந்து இருக்குது, பட் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டேட் இல்லை. ஸோ இந்த இடத்துல அவங்களோட சைன்லேயே டேட் இருக்குது. ஓகே, இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ மெயினாக இருக்க வேண்டியது உங்களோட பேர், நீங்கள் என்ன ரேங்க்கில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஜாப் பண்ணீங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இதில் வந்து என்னோட சேலரி ஸ்லிப் இல்லை, அதுக்கப்புறம் என்னோட ஐடி கார்டு இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. சேலரி ஸ்லிப்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஐடி கார்டுமே கேட்க மாட்டாங்க. இருந்தால் அடிஷ்னல் ப்ரூஃப் ஒரு சில இடத்துல எப்போ ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, பட் நார்மலாக அதை வந்து கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய எக்ஸாமில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி இல்லைனா மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை கரெக்டாக க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்லோட் பண்ணுறப்போ என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்டா இல்லைனா நார்மலாக லைட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, நிறைய எக்ஸாமுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் ஓகே. நீங்கள் ஒயிட் கொடுக்குறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ராப்ளமே வராது. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நீட்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் ஃபோட்டோ கேட்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவில் முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸாமுக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் கண்ணாடி இருந்தால் நிறையா வாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. அதில் நான் கண்ணாடி போட்டிருக்கனால இப்படி இருக்குது, இதில் நான் கண்ணாடி போடலை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. ஓகே,
க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு நீங்கள் பர்தா போட்டிருந்தாலோ ஃபேஸை மறைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. தொப்பி போட்டிருக்கிறது, கேப் போட்டிருக்கிறது, கண்ணாடி போட்டிருக்கிறது, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஹெட்செட் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவில் ஒரு சில எக்ஸாமில் டேட்டு போட சொல்லியிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா டேட்டு போட்டு அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா டேட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த சைன் தான் போடணும். நீங்கள் என்ன சைனை அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சைன் தான் நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ, வேலைக்கு போனதுக்கப்புறம் போடணும். ஓகே, அது மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் ஒரு சைன் போட்டிருக்கேன் சார், இப்போ ஒரு சைன் போடுவேன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ போடுற சைன் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம் போகிறப்போ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ, ஃபிசிக்கல் போகிறப்போ இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட சைன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட்டே பண்ணுங்க. மேக்ஸிமம் பிளாக் இங்கு தான் வந்து கேட்பாங்க. பிளாக் இல்லைனா ப்ளூ கேட்பாங்க. நீங்கள் பிளாக் இங்கில் சைன் போட்டு வச்சுக்கிட்டீங்க, ஒரு வாட்டி இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சில ஃபார்மேட் கேட்டிருப்பாங்க, ஒரு சில சைஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து எக்ஸாம் வேரி ஆகும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட நேம் வந்து எல்லா டாக்குமெண்ட்லையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஒருவேளை மிஸ்டேக் இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போவே எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்லையும், நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இனிஷியல் முன்னால் இருந்தால் முன்னால் இருக்கணும், பின்னால் இருந்தால் பின்னால் இருக்கணும். ஓகே, உங்களோட பேருக்கு நடுவில் ஸ்பேஸ் வருதுன்னா ஸ்பேஸ் வரணும், வரலன்னா வரக்கூடாது. அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி உங்கள் நேமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேமுமே வந்து நிறைய இடத்துல செக் பண்ணுவாங்க. பட் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் உங்கள் நேம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குதுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இப்போவே அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, ஐடி ப்ரூஃப், அப்ளிகேஷன், எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே நேம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆகிரவே கூடாது. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த்தும், உங்களோட ஐடி கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் இருக்குது அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகே, அதனால இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு இ சேவை மையம்லையோ இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க, அவங்க தான் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்ளை பண்ணுவாங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு கேட்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நேட்டிவிட்டி கேட்குறாங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவா இருக்குதோ அதே டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லேயும் கொடுக்கணும். அப்ளிகேஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம், நேட்டிவிட்டியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம் மாறி மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து இப்போ சிவகங்கை, மதுரையை மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஓகே, மதுரைன்னு கொடுத்துருப்பாங்க, நேட்டிவிட்டியில் சிவகங்கை இருக்கும். சிவகங்கைன்னு கொடுத்துருப்பாங்க, நேட்டிவிட்டியில் மதுரைன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, மாற்றி மாற்றி கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அட்ரஸ் மிஸ்மேட்ச் ஆகுது சார், வீட்டு நம்பர் தப்பாக இருக்குது, தெரு பேர் வந்து அதில் எல் வரும், இங்கே இசட் இருக்குது, மாறி இருக்குது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அட்ரஸ் எல்லாம் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஓகே, இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. முக்கியமாக நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. நேட்டிவிட்டி கேட்குறாங்கன்னா அதில் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் மிஸ்மேட்ச் ஆனதுக்குலாம் சொல்யூஷன் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து லக் இருந்தால் நீங்கள் உள்ளே போவீங்க. ஆனால் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆனாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நேம் மிஸ்மேட்ச் ஆகுது, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அப்பா பேரில் மிஸ்டேக் இருக்குது, அப்பாவோட ஐடி ப்ரூஃப்லையும் நான் பண்ண அப்ளிகேஷன்லையும் மிஸ்மேட்ச் ஆகுது, என்னோட நேம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது, அப்ளிகேஷனில் ஒரு மாதிரி இருக்குது, ஐடி ப்ரூஃபில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நேம் மிஸ்மேட்சுக்கு மட்டும் சொல்யூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா அஃபிடவிட். ஓகே, நீங்கள் ஒரு நோட்ரி அட்வொகேட்டு கிட்ட போயிட்டு எனக்கு நேம் மிஸ்மேட்சுக்கு அஃபிடவிட் வேணும்னு கேட்டாலே அவங்களுக்கே தெரியும் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒரே நாளில் உங்களுக்கு கிடச்சிரும், உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஹரிகிருஷ்ணன் ஆர்னு கொடுத்துருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட்டில் ஹரி கிருஷ்ணன் ராமச்சந்திரன் அப்பா பேர் சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி கிருஷ்ணன் வந்து ஸ்பேஸ் இருக்குது, இதில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக அவருக்கு ப்ராப்ளம் தான். ஆனால் இதுக்கு வந்து அஃபிடவிட் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. இது எல்லாம் ஒரே பர்சனோட தான், இது ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்ரி அட்வொகேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவர் சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா இதை நீங்கள் கொண்டு போயிடலாம். இதை நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ கொண்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வரைக்கும் நார்மலாக எங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பற்றி டவுட்டு கேட்குறாங்களோ, அதுக்கப்புறம் என்னோட மைண்டில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் வந்து பார்த்துருக்கணும், என்ன நிறைய இடத்துல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம். அதை நீங்கள் சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட்.